ஒரு ஊரிலே மிகவும் கஷ்டப்படுகின்ற குடும்பம். யாரும் உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க கூட வழியில்லாத நிலை. ஊர் மக்கள் பார்த்தும் பார்க்காதது போல அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவரவருக்கு கஷ்டங்கள் வரும்போதுதான் அடுத்தவர் கஷ்டம் என்ன என்பது புரிகிறது. நீ நல்லவனாக இருந்தாலும் கஷ்டம் இருக்கும், கெட்டவனாக இருந்தாலும் கஷ்டம் இருக்கும். கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை உண்டா? இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதரமே, எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் கடவுள் ஒரு முடிவு கொண்டு வரப்போகிறார் என்று திருவிவிலியம் கூறுகிறது. அவர் முழு பூமியையும் ஆட்சி செய்ய போறார். அவர் ஆட்சி செய்யும் போது உலகம் எப்படி இருக்கும்? மக்களுடைய கண்ணீரை எல்லாம் கடவுள் துடைத்து விடுவார். இனி மரணம் இருக்காது, துக்கம் இருக்காது, அழுகை இருக்காது, வேதனை இருக்காது. முன்பிருந்தவை ஒளிந்துவிடும் என்று திருவிவிலியம் கூறுகிறது. இறந்தவர்களை கூட கடவுள் உயிரோடு கொண்டு வரப்போகிறார். அவங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் பூமியில் வாழ போறாங்க என்று யோவான் நற்செய்தியிலே அழகாக கூறுகிறார். கடவுள் ஆட்சி செய்யும் போது இன்னைக்கு நாம் படுகின்ற கஷ்டத்தை எல்லாம் மறந்து விடுவோம். முந்தினவைகள் இனி நினைவுபடுத்தப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை என்று கடவுள் சொல்கிறார். சிந்திப்போம், நம் வாழ்க்கை எத்தகைய கஷ்டத்தில் செல்கிறது.